அதாவது அந்த ஏசிஎஸ் அண்ணன் மேல நல்ல மரியாதை இருக்கு. இதே வட மாவட்டத்தில் உள்ள அகமுடைகள் போய் கேட்டு பாருங்க ஒவ்வொருத்தண்டையும். 10 வட்டி 15 வட்டிக்கெல்லாம் வந்து இவர் பின்னாடி போய் தெருவு நிக்கிறாங்க. என்கிட்ட சொன்ன வார்த்தை. எப்படி வட மாவட்டத்து அகமுடையாரை ஏமாத்துனாங்களோ, அதே மாதிரி தென் மாவட்டத்து அகமுடையாரை அவரை ஸ்ரீபதி மூலியமா ஏமாத்தலாம்னு பிளான் பண்றாங்க. ஒரு காலம் நடக்காது. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அகமுடையாரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து மாநில அமைப்பு செயலாளர் தரேன்ட்டு அவர் கைப்பட எழுதி கொடுத்து உங்களை நான் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி நம்மளை அவரை நம்பி ஏர்போர்ட்ல இறங்குறேன். இறங்கும்போது அவர் ஃபோன் பண்ண என்ன எங்கேன்னு இருக்கீன்ட்டு, தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் மீட்டிங் போட்டுருங்க, நான் எடப்பாடிட்ட அதை காட்டணும், நம்ம சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்காங்க காட்டணும்ட்டு அவர் பேச்சை கேட்டுட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி காலையில் ஒரு 1500 ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளியூரில் இருந்தால் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள இருந்து ஒரு 1200 பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டோம். என்ன செஞ்சார்? எடப்பாடி நீங்களே பேசுங்கன்னு பேச வச்சார். என்ன செஞ்சுருக்கணும்? இவர் சீட் வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அவர் ஸ்ரீபதியை ஏமாத்துறாரு. அவர் ஸ்ரீபதி எந்த நோக்கத்துக்கு பண்ணாரோ தெரியல. ஒன்றும் இல்லை, இந்த ஏசிஎஸ் இருக்காரு, வஉசிக்கு வந்து செலவிக்கிறாரு. இந்த ஏசிஎஸ் கட்சியில் அகமுடி மட்டும்தான் இருக்கானா? ஒட்டுமொத்த டாமினேஷன் பூரா யாரு? நம்ம வெள்ளாளர் சமுதாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை கொண்டு வந்து அகமுடி சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து சமுதாயத்து தலைவராக இந்த கட்சிக்கே வந்து அகமுடி சமுதாயத்துக்கான கட்சி அப்படின்னு நீங்கள் பேச முடியும்? அப்படின்னா அகமுடி சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீ அத்தனை ஸ்கூல் வச்சிருக்க, அத்தனை காலேஜ் வச்சிருக்க, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வச்சிருக்க. என் சமுதாயத்தில் ஒரு பிள்ளைக்கு தகுதியான ஒரு பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்து சொல்லு முடியலையே. இல்லை ஒரு ஏன் நான் ஒரு 1.5 கோடி ரூபா ஃபீஸ் வாங்குறேன், ஒரு 1 லட்ச ரூபா குறைச்சிக்கிட்டேன்னு சொல்லு செஞ்சிருக்கியா? இல்லை ஒரு பையனோட ஃபீஸை வாங்கி நீ இருக்கிற அந்த ஆரணி பகுதியிலையோ இல்லாட்டி தென் மாவட்டத்திலையா ஒரு இடத்த வாங்கி நீ மருத்துவமனை செலவு வச்சிருக்காமல? எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஆம்படி சமுதாயம் உனக்கு தெரியுமோ? ஆம்படி சமுதாயத்துக்கு நீ ஒண்ணு கிடையாது. ஒட்டுமொத்த ஆம்படி சமுதாயத்துக்கு ஏசிஎஸ் ஒரு ஆளத்துக்கு செய்ய முடியாது, தலைவனா வர முடியாது.